அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அனைத்து மக்களின் சகாய அன்னையே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்பொழுது நம்ம சிறப்பு விருந்தினரை வரவேற்க வருகிறார் நமது ஆசிரியை பரணி அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பின்னிற்கு வரும் வெண்ணிலவை மலர்கள் வரவேற்க காத்திருக்கின்றன. விடியலை மாற்றம் செய்ய வந்திருக்கும் ஆதவனை வரவேற்கின்றன. பூக்கள் அது போல இன்று கூடியுள்ளவர்கள் அனைவரையும் அகமும் முகமும் மலர மனவகையோடு அனைவரையும் வரவேற்க வந்துள்ளேன். நிமித்த நன்னடை மேற்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நீதிகளும் நிமித்த ஞான செதுக்கி இருப்பதால் செம்மை மாதம் திரும்புவதில்லையாம் என்ற வார்த்தைக்கு இணங்க வருகை புரிந்திருக்கும் புனித திரேசால் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெயர் எஸ் குமார், இங்கிருந்து ஜேவிட் குமார். படிப்பு எம்ஃபில் பிஎட் டிப்ளோமா யோகா. பணி தமிழாசிரியர். திறமை பலபுற நாட்டுப்புற பாடல், பற இசை. விருது தங்க தமிழர். பொன்னாடை அணிவித்து பரிசினை வழங்குமாறு ஆசிரியர் விண்ணரசி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்பிற்கு எல்லையால் அன்னை அரவணைத்து வளர்க்கின்றாள் என்னை. அறிவிக்கு சிகரமாய் தந்தை, அவள் அறிவுரையால் சீரானது என் சிந்தை. அன்பின் வழியில் அரவணைத்து காத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் ஊரே என் தாளாளர் அரு சகோதரி குளோரியா அவர்களையும் அரு சகோதரி ஹெலன் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என மனமகிழ்வோடு வரவேற்கிறோம். வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசம் மனது விரைவில் வேண்டும், தினமும் இன்பமும் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும். அன்பில் அரவணைத்து காக்கும் பள்ளி நீண்ட கரங்களாகவும் உதவும் கரங்களாகவும் இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ மாணவிகளையும் வருக வருக என மனமகிழ்வோடு வரக்கின்றோம். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை என் தமிழ் மன்ற நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்று என் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு நல்கிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. உயிர் எழுத்துக்களில் முதன்மையானது அகரம். அந்த உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் ஆ முதல் அவ்வரை வரையிலான வார்த்தைகளை கூற வருகின்றனர் எம் முதலாம் வகுப்பு மாணவர்கள். அண்ணன் கையில்
வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. அடுத்து 7ஆம் வகுப்பு மாணவர்கள் எங்கள் தமிழ் என்ற பாடலை பாட வருகிறார்கள். எங்கள் தமிழ் அருளேறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாதே, போற்றாதாரை மிகழாதே. கொல்லாமிருதம் குறியாக, கொள்கை பொய்யாம் நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் அசையும் அன்பரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியா, எங்கள் தமிழ் எனும் என்மொழியா. இதை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நன்றி. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரெழப்பெடை, ஒற்றெழப்பெடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். நன்றி. குற்றியலுகரத்தின் வகைகள்: நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், வெண் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். நன்றி. ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. குழலினிது யாழினிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மழலைகளின் குரல் கேட்டால் நம் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அத்தகைய மழலை சொற்கள் நம்மை ஆனந்த கடலில் மூழ்கடிக்க வருகிறார்கள். எம் எல்கேஜி மழலைய செல்வங்கள். எல்கேஜி மழலை செல்வங்களுக்கு நன்றி. தமிழின் இனிமையும் பெருமையும் பற்றி பாடலின் மூலம் கூற வருகிறார் என் 5ஆம் வகுப்பு மாணவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றன் கதையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இதை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். நன்றி. பழமொழி கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யானைக்கும் அடி சறுக்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மற்று. ஐந்தில் வளையாது ஐம்பத்தில் வளையாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நெஞ்சி. ஆழம் தெரியாமல் காலை விடாது. குற்றம் பாலுக்கு சுட்டம் இல்லை. விளையும் பயிர் முளையில் தெரியும். சிறு தொழி பெரிவெள்ளம். யானை வரும் பின்னே முட்டி ஓசை வரும் முன்னே. காட்டுக்குள்ளே காற்று உள்ளே போகுது. துப்பிக்கொள். ஆளும் மேலும் பல்லுக்குருவி நாளும் இரண்டும் சொல்லுக்குருவி. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆடி காட்டில் அம்மியும் பறக்கும். மரபு சொற்கள். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. ஒலி மரபு சொற்கள். குரங்கு அலப்பும், யானை கிளிரும், மயில் அகவும், புலி உருமும், ஆடு கத்தும், நாய் குரைக்கும், குயில் கூவும், ஆந்தை அலரும், பாம்பு சீரும், சிங்கம் முழுங்கும். இளமை பெயர் மரபு சொற்கள். ஆட்டு குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்க குருளை, புலி பரல், கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. இலை மரபு சொற்கள். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தால், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றால், பால் பருமினார். நன்றி. 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக செந்தமிழ் பாடல்களை பாட வருகிறார்கள் என் யூகேஜி மழலை செல்வங்கள்.
செல்வங்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து இன்பத்தமிழ் பாடல் மற்றும் திருக்குறள் மற்றும் அதன் பொருளை கூற வருகிறார்கள் எம் 6ஆம் வகுப்பு மாணவர்கள். உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது. காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் ஒலிகள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை பிடித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் ஒலிகளும் பிறக்கின்றன. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. ஆ ஆ அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. குருவி ஒலிக்கும் அ இ உ ஏ ஓ ஆகிய 5 குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் ஆ ஆ இ உ ஏ ஓ ஔ ஆகிய 7 நெடில் எழுத்துக்கள். எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என வகைப்படுத்துகின்றோம். நன்றி. அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் வாழ்விற்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் வாழ்விற்கு நீர் நிரூபித்த ஊர். நன்றி. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள்: எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பு இலக்கணம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள்: எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக யூகேஜி மழலையர்கள் உயிரெழுத்துக்களை கூற வருகிறார்கள். வணக்கம். உயிர்கள் 12. அ அணி. ஆ ஆடு. இ இலை. ஈ
கண்ணுடைய கல்லாதவர். பொருள் கல்வி கற்றவர் கண்ணுடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர். என்னென்றி கொண்டாட்டும் போய்விட போய்வில்லை, செய்கின்றி கொண்டாட்டும் பகத்து. பொருள் எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வுண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை. நீரின்றி அமையாது உலகெனில் யாரார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. பொருள் எப்படிப்பட்டவர்களுக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் ஒழுக்கம் நிறைவேறாமல் போகும். அகழ்வாரை தம் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. பொருள் தம்மை வெட்டுபோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள் அகரமே எழுத்துக்களின் தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகத்துக்கு தொடக்கம். திருக்குறள் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. பொருள் மனிதர்களுக்கு கண்ணும் எழுத்தும் 2 கண்கள் என கூறுவர். திருக்குறள் இனிய உருவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய்ந்தவன் தற்று. பொருள் நீய சொல் நீய பொருள் சொல் பேசுவதற்கு கனி இருக்கும் பொருள். திருக்குறள் செயற்கை செய்வர் பெரியர் சிறியர் தல. பொருள் முடியாத செயலையும் முடித்து காட்டுவர் பெரியர், முடியாது என்பவர் சிறியர். மாணவர்கள் உடல் உறுப்பு கூற வருகிறார்கள். தலை, கண், மூக்கு, காது, வாய், பல், கழுத்து, முழங்கால், கை, வயிறு, விரல், நகம், கால், தோல். நன்றி. கிழக்கு திசைகள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. நன்றி. புலி புலி, ஆடு ஆடு, மாடு மாடு, நாய் நாய், மான் மான், பூனை பூனை, யானை யானை, கரடி கரடி, முயல் முயல் முயல், குதிரை குதிரை குதிரை, சிங்கம் சிங்கம் சிங்கம், சிறுத்தை சிறுத்தை சிறுத்தை, ஒட்டகச்சிவிங்கி ஓ தா தா சிவிங்கி, ஒட்டகச்சிவிங்கி. ஆடைகள் பருத்தி ஆடை, பட்டாடை, நைலாடை, மலையாடை, கம்பளி ஆடை. தமிழ் அமுது தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் கிடைக்கின்ற நித்திலமே, உன்னை
மயில், குயில், சேவல், பழங்கள் மாம்பழம், கொய்யாப்பழம், சீதாப்பழம், பலாப்பழம், தர்பூசணி பழம். காய்கறிகள் கேரட், தக்காளி, மிளகாய், முள்ளங்கி, அவரைக்காய், பூசணிக்காய், சுரைக்காய், வெங்காயம், நெல்லிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு. நன்றி. வண்ணங்கள் ஊதா, கருப்பு, நீலம், சிவப்பு, பச்சை, நீலம். வாகனங்கள் படகு, கப்பல், விமானம், பேருந்து, உலக்குந்தி, மகிழுந்து, மிதிவண்டி, சரக்குந்து, இசையுந்து, பேருந்து. நன்றி. ஆங்கில மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். தமிழ் மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. குடும்ப உறுப்பினர்கள் அம்மா, அப்பா, மகன், மகள், தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், அக்கா, தம்பி, மகள், தம்பி, தங்கை. பூக்கள் மல்லிகை, ரோஜா, செந்தாங்கள், செவ்வந்தி, முல்லை, தாமரை, கனகாமரம், செம்பருத்தி, வாடாமல்லி. நன்றி. மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் ஒத்தை ஓசடிய சொற்கள் மற்றும் பட்டம் பறக்கு பாடலை பாட வருகிறார்கள். ஒத்தையோசையுடைய சொற்கள் ஆடு, பாடு, காடு, வாள், கால், பால், படை, தடை, வடை, பல், கல், நெல். நன்றி.
2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. தமிழக சின்னங்கள் மற்றும் தலைவனுக்குரிய தலைமை பண்புகளை கூற வருகிறார்கள் என் 4ஆம் வகுப்பு மாணவர்கள். பனைமரத்தின் உறுப்புகள் 12. குருத்தோலை, சாலை ஓலை, ஓலை, பனங்காய், ஆலைப்பிடி, சில்லாட்டை, பச்சை மட்டை, உச்சி பகுதி, பட்டை மட்டை, நடுமரம், தூர்பகுதி, வேர்பகுதி. நன்றி. தமிழக அரசு சின்னங்கள். தமிழக அரசு சின்னங்கள்: திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். தமிழக அரசு சின்ன பறவை மரகதபுரம். தமிழக அரசு பாடல் நீராறும் கடலொடுக்க. தமிழக அரசு மரம் பனை மரம். தமிழக அரசு விலங்கு வரையாடு. தமிழக அரசு மலர் செங்காந்தல். தமிழக அரசு நடனம் பரதநாட்டியம். தமிழக அரசு விளையாட்டு கபடி. இது ஒரு காடு. இதன் தலைவர் புலி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 4ஆம் வகுப்பு படிக்கிறோம். தலைவருடைய பண்புகளை பற்றி நடித்து காட்ட வந்துள்ளோம். இது ஒரு காடு. இதன் தலைவர் புலி. எல்லாரையும் அது பயமுறுத்தி அதிகாரம் செய்து வந்தது. காட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை. எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்யலாம்? இந்த காட்டின் தலைவர் நான். என்னை கண்டால் பயமாக இல்லையா? நான் எதற்கு பயப்பட வேண்டும்? தலைவர் என்றால் எங்களை காப்பவர் தானே. அதனால் என்ன? நீங்கள் பயப்படுத்துகிறீர்கள். உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள். தலைவர் என்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும். தலைவர் என்றால் மரியாதையும் அன்பும் தான் வர வேண்டும். உங்களை வெறுக்கிறார்கள். வேறு தலைவரை தேர்ந்தெடுக்கவும் முடிவெடுத்துள்ளார்கள். என்னை தலைவராக ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை உங்கள் முடிவை ஏற்றுக்கொண்டு சொல்லுங்கள். பிறகு நடப்பதை பாருங்கள். இது என்ன? இப்போதெல்லாம் வயிறு நிரம்ப சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் படலாம். நன்றி. நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி.
இந்த இனிய நிகழ்வு நிறைவுரைக்கு செய்வதற்காக முன் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை உரையாற்ற திரு குமார் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அன்னை தமிழின் அரும்பெரும் நிலவே, ஓதாமல் உயர்ந்த நீ செம்மொழியே, அறிவுலக விதனில்லை மூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே, அகரம் போல் சிறந்தவளே அகரம் போல் உயர்ந்தவளே, மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல், கரு சுமந்து சோறாமல் கண்ணினிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல், படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல், மருந்து குடிக்காமல் மருத்துவ வச்சு பிடிக்காமல், எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே என் தாயே தமிழே தலை வணங்குகிறேன். இன்று நமது பள்ளியில் சிறந்த ஒரு தமிழ் மன்ற விழா மிகவும் சீரும் சிறப்புமாக செய்து காண்பித்தீர்கள், நடித்தீர்கள். உங்களை எல்லாம் வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்த இந்த அருள் சகோதரிகள் இந்த கல்வி பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த வெள்ளை ஆடை உடுத்திய வெண்பராவை பார்த்தீங்கல்ல சிஸ்டர், திட்டல உங்களுக்கு யார் தெரியுமா? எனக்கு 2004 இந்த நிலையில நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க, எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தவங்க அவங்கதான். நான் 2004 வேலை இல்லாம அங்கேயும் மாறி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது சென்ட் மேரிஸ்ல எனக்கு மேல்நிலை பள்ளிக்கு ஐசிடி ஸ்கூல்ல 11th 12th பாடம் எடுக்கிறதுக்கு இன்டர்வியூ பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்து 1 மாசம் வேலையை போட்டுட்டு டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாங்க. ஜூன் மாசம் 4ஆம் தேதி கிளாஸுக்கு போறேன், நிற்கிறாங்க கேட்கல, சிஸ்டர் அப்படின்னா நீ கிளாஸுக்கு போப்பா, நான் டிரான்ஸ்ஃபர்ல போயிருக்கேன், எனக்கு பக்குனுச்சு. ஐயோ என்னங்க சார், நீ வேலை செய்ப்பா, அவங்க பார்த்துக்குவாங்க போப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு இடையிடையே பார்ப்போம் பேசுவோம். பிறகு என் வாழ்க்கை உருண்டு ஓடியது, செட்டில் ஆயிட்டேன். ஆனா அன்னைக்கு அந்த வாய்ப்பை அருள் சகோதரி எனக்கு கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க மாதிரி வேற எங்கேயோ போயிருப்பேன், வேற ஸ்கூல்ல எங்கேயோ பார்த்துருப்பேன். சரியா? இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, அடுத்து சிரித்த முகத்தோடு சிங்கார புன்னகை கொண்டு நானும் உங்களை எல்லாம் வளர்த்தெடுக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. எதுக்கு தெரியுமா? இந்த குழந்தைகளை அழகாக பாடுறாங்க, பேசுறாங்க, நடிச்சு காமிக்கிறாங்க. இந்த குழந்தைகளை எல்லாம் உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. பொதுவாகவே மேல்நிலையில ஹைஸ்கூல் ஸ்கூல்ல ஹைஸ்கூல்லாம் சூப்பரா சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அடிப்படை கல்வியை கொடுத்து அவங்களுக்கு அவங்க உயிரெழுத்துக்களை சொல்லி கொடுத்து அவங்க பேசுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் எல்லாத்தையுமே இந்த ஃபவுண்டேஷன் இவங்க தான் சிறப்பாக செய்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் ஜாயின் பண்ணும் போதெல்லாம் அவங்க செய்யல இவங்க சில சொல்லுவாங்க, நான் மீட்டிங்லேயே சொல்லுவேன் தப்பு, அவங்க தான் நிறைய உழைக்கிறாங்க. கீழ் கிளாஸ்ல அவங்க சொல்லி கொடுத்து நம்ம அப்படியே மேல் கிளாஸ்ல மோல்டு பண்ணி அனுப்புறோம், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணு நம்ம சாட்சி இல்லை. கீழ் கிளாஸ்ல 1ல் இருந்து LKG UKG 5th 7th 4th எல்லா டீச்சர்ஸ் பக்காவா உங்களை சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. ரொம்ப அழகா நடிச்சிங்க, பேசுனீங்க, இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து குழந்தைகள்லாம் அவ்வளோ அழகா சொன்னீங்க. நானும் இந்த மாதிரிலாம் படிக்கவே இல்லை. சரியா? நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன், இந்த மாதிரிலாம் படிக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை. ஏதோ தானு வளர்ந்தோம் வாழ்ந்தோம் படித்தோம், திறமையில் செட்டில் ஆயிட்டோம். உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா நிறைய கல்விகளை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
சரியா கண்டுங்களா? நீங்க நல்லா படிச்சுக்கணும். புரியுதா? படிச்சுக்கீங்களா? படிச்சு முடிச்சாதான் என்ன மாதிரிலாம் நீங்க எல்லாம் உருவாகலாம். என்னை விட பெரிய பெரிய போஸ்டுக்கெல்லாம் போகலாம். தெரியுமா? நிறைய பெரிய ஸ்டார்களை எல்லாம் உருவாக்குவது இந்த அருள் சகோதரிகள். கேள்விப்பட்டீங்களா? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. நடிகர் அஜித் தெரியுமா? தெரியுமா? நடிகர் அஜித்துடைய மனைவி பெயர் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், ஷாலினி. சரியா? அந்த ஷாலினி எங்க படிச்சாங்க தெரியுமா? நம்ம சிஸ்டர் தான், கோடம்பாக்கத்துல அங்க படிச்சாங்க அவங்க. புரியுதா? நடிகர் விஜய் தெரியுமா? அவரும் நம்ம சிஸ்டர்ஸ் தான் படிச்சாரு. தெரியுமா? நிறைய ஸ்டாருங்களை உருவாக்குறது நம்ம பள்ளிக்கூடம், நம்ம சிஸ்டர்ஸ். என்னை பேர் நிறைய டீச்சர்ஸ் உருவாக்குறது நம்ம சிஸ்டர்ஸ். புரியுதா? நிறைய மறைமாவட்டத்துடைய குருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த போர்டிங் ஸ்கூல்ல இங்க படிச்சவங்க தான். அதனால நீங்க படிக்கிற இந்த பள்ளி, நீங்க படிக்கிற இந்த சுற்றி வருகின்ற வளாகம் நல்ல பல தலைவர்களையும் நல்ல பல குருக்களையும் பெரிய ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் உருவாக்கிய இடம். புரியுதா? அப்படிப்பட்ட இடத்துல நீங்க படிக்கிறீங்க. நன்றாக படிங்க, நன்றாக விளையாடுங்க, நல்லா சாப்பிடுங்க, அப்பா அம்மா சொல் பேச்சு கேளுங்க. சரியா? ஓகே. உங்களுக்கு பாட்டு பிடிக்குமா? என்ன பாட்டு பிடிக்கும்? எந்த பாட்டு எல்லாம் பண்ணலாமா? நான் ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பேன், ஒரு 4 வரி தான். சொல்றீங்களா? எல்லாரும் பண்ணலாமா? ஓகே. எல்லாரும் நல்லா சத்தமா பேசுறீங்க. காட்டுக்குள்ளே பள்ளிக்கூடம் நடக்குது, அங்கே கரடி புலி பாடம் தான் படிக்குது. காட்டுக்குள்ளே பள்ளிக்கூடம் நடக்குது, கரடியான புலிகள் எல்லாம் படிக்குது. அங்க யாரு ஹெட் மாஸ்டர் தெரியுமா? யாரு? கரெக்டா சொல்றீங்களே. ஏன்னா ஒரு காட்டுக்கு ராஜா. ஆமா. சிங்கம் கத்துனா எப்படி இருக்கும்? எல்லாரும் கண்டிப்பா காட்டுக்கு அனுப்பிடலாம். மொத்த பேரும் காட்டுல வந்து பார்த்தா கத்துறீங்க. ஓகேவா? சிங்கம் தான் ஹெட் மாஸ்டரு, சிறுத்தை தான் கிளாஸ் டீச்சரு. ஓகேவா? ஸ்கூல்ல அப்படிதான். சிங்கம் தான் ஹெட் மாஸ்டரு, சிறுத்தை தான் டீச்சரு. பிடி மாஸ்டர் யாரு? ஒட்டகம். ஒட்டகம் தான் பிடி மாஸ்டரு. ரைட்டா? அப்ப கிளாஸ் லீடர் யாருப்பா? பாம்பு. ஆமா. ஏன்னா நீங்களாம் ஓட்ட பிடிச்ச உடனே சுத்தி அடிக்கும் இல்ல, பாம்பு தான் கிளாஸ் லீடர். ஓகேவா? சரி. அதே மாதிரி வகுப்புல குரு பண்றேன் பண்ணல, உங்களை மாதிரியே யார் அதிகமா குரு பண்ணுவா? நரி திருடும். ரைட்டு. குரங்கு. சரியா? குரங்கு பண்ணலாமா? காட்டெருமை வகுப்பறையில் காட்டு கத்து கத்துது. பள்ளிக்கூடம் வராமலே பார்க்கு பேச்சு சுத்துது. காட்டெருமை வகுப்பறையில் காட்டு கத்து கத்துது. பள்ளிக்கூடம் வராமலே பார்க்கு பேச்சு சுத்துது. நீங்களா சுத்துறீங்களா? நாங்க யாரும் அப்படி செய்வதில்லை. நம்ம யாரும் செய்வதில்லை. ஆமா. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் குரங்கு, அப்புறம் அடுத்து யாரு? நரி. நரி வந்து திருட்ட வேலை தானே. பெண்கள்லாம் திருடும், பென்சிலு பேனெல்லாம் திருடுமோ. இந்த பாட்டு இப்படி தொடர்ந்து போகும். சரியா? ஒரு நாளைக்கு நான் இந்த பாட்டை எழுதி டீச்சரை கொடுத்து வர்றேன். அவங்க டீச்சர்கிட்ட அவங்க எல்லா கிளாஸ் பாடிடுவாங்க. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து 4ம் 2ம் சொல்லுக்குருவி. ஒரு அழகா ஒரு பாட்டு சொல்லுச்சு. அப்படின்னா என்னப்பா? 6ம் 7ம் பல்லுக்குருவி, 4ம் 2ம் சொல்லுக்குருவி. என்ன அப்படின்னா? குழந்தை சொன்னீங்களா இல்லையா?
நாலடியார். குழந்தை கைத்துக்கு பாரு, சொல்லுப்பா. ஆளும் மேலும் பல்லுக்குருதி. ஆலமரத்து விழுதையும் வேப்ப மரத்து பிச்சையும் பல் துளைக்கினால் பல் சாங்காகும், அப்படித்தானே? அதான் ஆளும் மேலும் பல்லுக்குருதி. 4 2 சொல்லுக்குருதி. 4 நாலடியார் நூலை படிக்கணும். நாலடியார்ல ஒவ்வொரு பாடலையும் 4 கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கும். அதன்படி வாழ்ந்தால் வாழ்க்கை செம்மையாகும். அதே மாதிரி திருக்குறள் 2 அடி. புரிந்ததா? வான்புகள் கொண்ட வெள்ளு பெருந்தகை சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து ஒரு கதை சொல்லலான்னு யோசிக்கிறேன். சாப்பாடு வர டைம் ஆயிடுது. கதை சொல்லிட்டு வேணாமா? சொல்ல வேணாமா? சொல்லிடுறேன். கதை இல்லடா, அது உண்மையா நடந்தது. காலையில பஸ்ல ஏறி வந்தனா, ஜிவிடி பஸ்ல வந்தேன். சரியா? பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்துல ஒரு அம்மா குழந்தை வச்சு நின்னாங்க. சரியா? சரி, பாவமா இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் அந்த குழந்தைய குடுமா நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நானும் வாங்கிட்டேன். சாப்பாடு பைய கீழே வச்சுட்டு குழந்தை மடியில வச்சுட்டு வந்துட்டே இருந்தேன். அந்த குழந்தை சத்தம் போடவே இல்லை, அமைதியா வந்துச்சு. நானும் ஒன்றும் பேசவே இல்லை. என்ன மறைச்சு மறைச்சு பார்த்தது. நானும் ஒன்றும் பேசல, அதுவும் பேசல. பார்த்துட்டு அமைதியா வந்தது. பஸ் வந்துகிட்டே இருக்குது. சரி, போய் ஏசி வரல தாண்டிடுச்சு. டோல்கேட் வந்தேன்டா. அவ்வளவுதான் கண்ணு. வந்த உடனே நான் என்ன பண்ண, நம்ம ஸ்கூல் இறங்கிட்டோமா இல்லையா? ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல தான் நான் இருக்கிறேன். நான் ஸ்பீட் பிரேக்ல இறங்கிடுவேன். அந்த அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா குழந்தைய பிடிச்சிக்கம்மா, நான் இறங்க போறேன்னு. இந்த அம்மா என்ன ஒரு மாதிரி மேலே பார்த்துச்சு. எனக்கு பயங்கட்டு போச்சுமா, குழந்தை பிடிமா, நான் அந்த ஸ்பீட் பிரேக்ல இறங்கிடுவேன். பஸ் கிராஸ் ஆகுது, வாங்க மாட்டேங்குது இந்த அம்மா குழந்தைய. ஏப்பா குழந்தைய நான் ஏன் வாங்கணும்? ஏன் குழந்தை இல்லைங்குது. நானும் பயந்து போயிட்டேன். என்ன வம்பா போச்சு. ஏமா நான் ஸ்கூலுக்கு போகணுமா, நான் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல வேலை செய்யறேம்மா, குழந்தைய புடிமா புடிமாங்கிறேன். தாப்பா தொல்லை பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். போப்பா தூரம் அப்படிங்குது. ஐயோ சாமி, என்ன பண்றது? நான் சத்தம் போடவும் முடியல, சொல்லவும் முடியல. ரொம்ப போச்சுமா, புடிமா புடிமா, நான் இறங்க போறேம்மா. கிராஸ் ஆயிடுச்சுடா. அந்த ஸ்பீட் பிரேக்லாம் ஹாஸ்டல் பக்கத்துல தான் இருக்குது, அங்க இறங்க முடியல. வந்த பஸ் கிராஸ் பண்ணி போகுது, பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. நம்ம குழந்தை பிடிக்கவே மாட்டேங்குது. புடிமா புடிமாங்கிறோம், பிடிக்க மாட்டேங்குது. அந்த குழந்தை வாயவே திறக்க மாட்டேங்குது, கத்தவும் மாட்டேங்குது, அமைதியாவே இருக்குது. எனக்கு பக்கு பக்குக்குது. நான் பார்த்தேன், இந்த குழந்தை பிடிமா பஸ்ல விட்டா கத்த ஆரம்பிக்குது. பார்த்தேன், குழந்தை பிடிமா, உன் குழந்தை நம்ம பிடிமான்னா இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க, ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு கஷ்டமா போச்சு. கண்டக்டர் மட்டும் நல்ல பழக்கம். அவரை கூப்பிட்டு, சார் குழந்தை பிடிக்க சொல்லுங்க சார், பெரிய தொல்லையா இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போகணும் சார் அப்படின்னா, அவரு சொல்றாரு, ஏன் சார் வாங்கினீங்க, நான் என்ன சொல்றது? அந்த அம்மா இறங்கி போயிட்டே இருக்குது, குழந்தை என் கையில இருக்குது, விடுவேனா? அப்படி இறங்கி ஓடுதுன்னா குழந்தை பிடிமா அப்படின்னு பிடிச்சனா, அந்த குழந்தை என்னையும் பார்க்குது, அம்மாவையும் பார்க்குது. கேட்கவே இல்லை. சரிவா ஸ்டேஷனுக்கு போகலாம். குழந்தை வாங்க மாட்டேங்குது அந்த அம்மா. சரிவா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டே போனடா. அவ்வளவுதான். என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? இல்லடா, என் ஒய்ஃபு தூக்குறது எழுப்பி விட்டாங்கடா. கண்டது கனவுடா. சும்மா சொன்னேன். சரியா? நாம் யாருக்கு உதவி செய்தாலும் அதில் நல்லதுக்கு மட்டும் செய்யணும், மட்டும்தான் செய்யக்கூடாது. சரியா? ஓகே, சரி. ஒரு சில மிமிக்ரி மட்டும் பண்ணிடலாமா? பண்ணலாமா? பறவைகள்லாம் பிடிக்குமா? நான் சொல்ற பறவைகளை முடிந்த பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி நான் கத்துற பறவைகளை நீங்க தான் சொல்லணும் எந்த பறவைன்னு. ஓகேவா? ஏன்னா இப்ப உள்ள குழந்தைகள் நிறைய பறவைகள் தெரியாது. சரிதானே? இல்லையா? புரியுதியா? சரி, இப்ப ஒரு குருவி வைக்கும் பாரு.
புரியல அது இல்லையா? ரைட்டு. அடுத்து எது? ரைட்டு. அடுத்து எது? காக்காவா? கரெக்டா சொல்றது பாரு. மரங்கொத்தி அப்படிதான் கத்தும். வாத்து மரங்கொத்தி எல்லாம் கரெக்டா பிடிச்சிடும். மீன்லாம் பிடிச்சாங்க. ஃபிஷர் பாத்தீங்களா? கிங் ஃபிஷர் அப்படிதான் கத்தும். சரியா? அடுத்து நாய் குட்டி இல்ல பாத்துறீங்களா? 1 2 கத்தாம இருக்கும். ஒரு 5 நாய் 6 நாய் தான் போட்டு என்ன பண்ணும்? ஒரு அம்மா தானே பால் குடிக்கும். எப்படி கத்தும்? அடுத்து ஜுராசிக் பார்க் படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? ஆமா, அது உள்ள டைனோசர் எப்படி சத்தம் போட்டு வெளியே வரும். உங்களை மாதிரி நிறைய டைனோசர் கிடக்குதா? உண்மையிலே உங்களுக்கு டைனோசர் கண்டுபிடித்து கஷ்டம் தான். சரி, ஜுராசிக் பார்க் படத்துக்கு போயிட்டோம். ஓகேவா? தியேட்டருக்குள்ள போயாச்சு. பார்க்கலாமா? டைனோசர் சரியா? டைனோசருக்கு பயப்படி பார்த்தா சிரிக்கிறீங்க. அப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு டைனோசர் இருக்கீங்க? அன்பு குழந்தைகளே, ஜாலியா இருங்க. கல்வியை சந்தோஷமா படிங்க. கல்வி ஒன்றுதான் நம்மை வாழ வைக்கும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். சரியா? சரியா கண்ணு? படிப்பை மட்டுமே படித்தால் வாழ்வில் நாம் சிறந்து விளங்குவோம். நெஞ்சம் பள்ளி கொஞ்சம் மிஞ்சும் புகழ் கொண்ட 5 தமிழில் செந்தமிழ் சொல்லெடுத்து சீர்படைத்து நீங்கள் எல்லாம் கல்வியை சிறப்புடன் கற்று வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர வேண்டும், வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வாய்ப்பளித்த அருள் சகோதரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார் நமது ஆசிரியர் மர்சானா பானு அவர்கள். தமிழே தாயே, செம்மொழி என் மகுடம் சூட்டி முச்சங்கம் வளர்ந்த மொழியாய், உலக மொழிகளின் தாயாய் பிறந்த உனக்கு என் முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நானில போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி என்னாலும் எமை ஆளும் இறைவா, உனக்கு நாவினிக்க என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் வெற்றி என்றும் வேட்டை நமக்குள் விதைத்து நல்ல பல கருத்துக்களை வழங்கிய நம் சிறப்பு விருந்தினர் திரு குமார் ஐயா அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினோம் புண்ணிய கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் கனவை நம் மண்ணில் நனவாக்கி என்றும் கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் நம் பள்ளி தாளாளர் அருட்சகோதரி குளோரியா நவநீதம் அவர்களுக்கும் அவர்களோடு
இணைந்து கல்வி பணியை பாங்குடன் ஆற்றி வரும் எம் தலைமை ஆசிரியர் மற்றும் அருட்சகோதரி ஹெலன் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த நாளில் தமிழ் மன்ற செயல்பாடுகள் இனிதே நடைபெற பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் இனிய இதயம் நிறைந்த நன்றிகள்.